இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, தாவீது தன்னுடைய துன்பத்தின் நாட்களிலே, வேதனையின் நாட்களிலே, ஆண்டவரே, கேடயமும் படைக்கலன்களும் எடுத்து வாரும், எனக்கு துணை செய்ய எழுந்து வாரும் என்று ஜெபிக்கிறான். தெய்வம் தாவீதின் ஜெபத்தை கேட்டு அவனுக்காக எழுந்தருளி வந்தார். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீயும் தேவ சமூகத்தில் உண்மையும் உத்தமமாக ஆண்டவரே எழுந்தருளி வாரும் என்று ஜெபிக்கின்ற பொழுது தாவீதனுடைய வாழ்க்கையிலே வெற்றியின் ஆசீர்வாதத்தை கொடுத்த தெய்வம் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் வெற்றியின் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக எழுந்தருளி வருவார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். தாவீது எப்படி தெய்வத்தின் உள்ளத்திற்கு ஏற்ற மகனாக வாழ்ந்தாரோ அதுபோல இன்றைக்கு நீயும் தெய்வத்தின் உள்ளத்திற்கு ஏற்ற மகனாக வாழுகின்ற பொழுது தெய்வம் உங்களுக்காக எழுந்தருளி வருவார். தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் தெய்வத்தினுடைய பாதப்படியில் வைத்து அவருடைய திட்டத்தை அறிந்து தெய்வ திட்டத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு மகனாக தாவீது வாழ்ந்து கொண்டிருந்தார். அதுபோல இன்றைக்கு நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் தெய்வத்தின் பாதப்படியில் வைத்து தெய்வத்தின் விருப்பத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுக மகனாக நீ வாழ்கிறாய் என்று சொன்னால் நிச்சயமாக உன்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும்படியாக ஆண்டவர் எழுந்தருளி வருவார்.